யாமி அன்யாசியோ, வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படா இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்கள் ஹான்சன் சகி. நான் உங்கள் யாரும் வாங்க நம்ம ட்ரீம்குள்ள பலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தயாங் எஃப்எஃப் மை சீக்ரெட் எனிமி பார்ட் 8 தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி ப்ரீவியஸ் பார்ட் போட்டு ரொம்ப நாள் ஆயிருக்கும். பொண்ணு பாட்டு பார்க்காதவங்க பார்த்துட்டுவாங்கடா, அப்போ தான் இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். இதுக்குள்ளே பார்த்துக்கு முன்னாடி ஹெச்அவையா பண்ணிக்கோங்கடா, அங்கே பெட்ட எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டும்தான்டா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதெல்லாமே பண்ணுறது பண்ணதும் உங்க விருப்பம்டா. நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டி. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டா ட்ரீம்குள்ள ஸ்டார்ட் பண்ணா. இங்க தயாங் தான். ஆக்சுவலி நீங்கள் வந்து அந்த ஸ்டோரியெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி டிஆர்டி ஐஸோடய படுத்து தூங்கியிருப்பீங்க நீங்கள் அண்ட் தேஜன் வந்து உங்களை ஹக் பண்ண மாதிரி படுத்திருப்பாரு. நீங்களும் தேஜனை ரொம்ப சாஃப்டாக கேரி பண்ணி ஹக் பண்ண மாதிரி படுத்து தூங்கிட்டு இருந்திருப்பீங்க. இது வந்து தயாங் வந்து ரூமுக்கு வெளியில் நின்று பார்த்துட்ருக்காரு. இப்போ தான் அவர் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வந்திருப்பாரு. பார்த்தா நீங்கள் தேஜனை ரொம்பவே நல்லா டேக்கப் பண்ணியிருக்கீங்க. அதை பார்த்ததுமே அவரோட லிப்ஸில் ஒரு சேட் ஸ்மைல். அவர் மைண்ட் எதையோ யோசிக்குது. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கில்ட்டாக இருக்குது. அவர் ஒரு மாதிரி உங்களையே ஒரு மாதிரி பார்த்துட்டு இப்போ நேராக அவர் ரூமுக்கு தான் போகிறாரு. போய் அவரோட கபோர்டு ஓப்பன் பண்ணி அதில் ஒரு லாக்கர் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணுறாரு. அதில் ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஒரு ரிங் இருக்குது. அது எந்த ரிங்கும் கிடையாது. நீங்கள் தயாங்க்கு ப்ரப்போஸ் பண்ணக்குள்ள அவர் முன்னாடி நீட்டி இருப்பாங்க இல்லையா, அந்த ரிங் தான். அவர் என்னதான் கோவத்தில் தட்டி விட்டு போனாலும் நீங்கள் அதுக்கப்புறமேட்டு அழுதுகிட்டே உங்கள் வீட்டுக்கு போயிருப்பீங்க. தயாங் ஒரு 2 hours கழிச்சு வந்து கோவம்லாம் தணிஞ்சதுக்கப்புறம் பார்த்துருப்பாரு. அந்த இடத்துல அந்த ரிங் அப்படியே கீழே விழுந்து கடந்திருக்கும். தயாங் அதை பார்த்துட்டு இப்போ அவர் ஏதோ ஒரு கோவத்தில் வந்து உங்களை விட்டு அப்படி பேசிட்டாரு. ஆனால் அவர் அப்படி பேசியிருக்க கூடாது. அது அவருக்கு நல்லாவே புரியுது. உங்கள் மேலே லவ் இல்லைனாலும் தயாங்க்கு உங்கள் மேலே கேரிங் இருக்குது, அக்கறை இருக்குது. ஸோ அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. ஐயோ அவ எப்படி பிஹேவ் பண்ணியிருப்பா அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டே அந்த ரிங்கை வச்சுட்டு அப்படியே நிற்கிறாரு. சரி, நாளைக்கு எப்படியும் காலேஜுக்கு வரும்போது பேசிக்கலாம், சமாதானப்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் நினச்சிட்டு அந்த ரிங்கை எடுத்துகிட்டு அவருமே வீட்டுக்கு போயிருப்பார். ஆனால் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமுமே உங்களோட திங்கிங் தான் தயாங்க்கு உங்களை பற்றி தான் நினச்சிட்டு இருப்பார். இப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்ருப்பீங்க, அழுதுட்ருப்பீங்களா அப்படின்ற மாதிரி உங்களை பற்றி தான் நினச்சிட்டு இருந்திருப்பார். இப்போது நெக்ஸ்ட் டே உங்களை பார்க்கணுங்கிறதுக்காக ரொம்ப வேகமாக காலேஜுக்கு வந்திருப்பாரு. பார்த்தா நீங்கள் தயாங்க உங்களை எங்கேயும் எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாரு. பட் நீங்கள் எங்கேயுமே இல்லை. சரின்னு சொல்லிட்டு ஒரு half day வரைக்கும் வெயிட் பண்ணியிருப்பாரு. அதுக்கு மேலே அவரால் முடியல. உங்கள் கிளாஸ் ரூம்க்கே வந்திருப்பாரு. கேட்டால் அதாவது மேகுமே வந்திருக்க மாட்டாங்க. உங்கள் கிளாஸில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்பாரு, இந்த மாதிரி ஒயன் வந்திருக்காள் அப்படின்னு. இல்லை சீனியர், அவங்க வந்து இன்னைக்கு லீவு வரல அப்படின்ற மாதிரி. 2 பேருமே லீவு, மேகும் ஒயன் 2 பேருமே லீவு, 2 பேருமே வரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரி, அவள் இன்னும் ஃபீல் பண்ணுறா போல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தயாங் வந்து சரி அவளுக்கான டைம் நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அமைதியாக இருந்திருப்பார். ஒரு 3 days ஆகுது, 1 week ஆகுது, இன்னுமே ஸ்டில் நீங்கள் காலேஜ் வரவே இல்லை. சரி, இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க முடியாதுன்னு மேகுவை பார்த்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேகுவை தேடி போயிருந்தா அவள் வந்து தயாங்க மதிச்சிருக்கவே மாட்டா. இங்கே எதுக்கு வந்தீங்க, இன்னும் நீங்கள் பார்க்க தேவையில்லை, எங்ககிட்ட ஒன்றும் பேச தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிட்டு போயிருப்பா. ஆனால் தயாங் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. பட் இல்லை சீனியர், அவள் இனிமேல் இந்த காலேஜுக்கு வரமாட்டா. ஏன், என்னாச்சு? நீங்கள் பேசின வேர்ட்ஸ் அவளால் பேர் பண்ண முடியல, அவளால் தாங்கிக்க முடியலை. அந்த வார்த்தையோட வேகத்தை அவங்க அண்ணாவில் அமெரிக்கா அனுப்பி வைக்க போகிறாரு. அவள் அமெரிக்காவில் ஒரு யூனிவர்சிட்டியில் போய் படிக்க போகிறா அப்படின்ற மாதிரி நீங்கள் அதாவது மேகு சொன்னதும் தயங்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். என்ன மேகு சொல்கிற? இல்லை, நான் வேணும்ன்ட்டு பேசலை, ஏதோ ஒரு கோவத்தில் தான். பரவாயில்ல சீனியர், அவளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கப்புறம் அவன் மூஞ்சிலே முழிச்சிடாதீங்க, அதுதான் நீங்கள் பண்ணுற பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பா. அவளுமே சரியான கோவத்தில் தான் இருந்திருப்பா தயாங் மேலே. இந்த வார்த்தையை கேட்டதும் தயாங் சரி ஓகே, நம்ம தானே ஹர்ட் பண்ணிட்டோம்,
இதுக்கு மேலே அவளை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அமைதியாக இருந்திருப்பாரு. உங்களை வந்து ஃபோனில் கான்டாக்ட் கூட பண்ணியிருக்க மாட்டார். அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் தயாகம் வேறு மாதிரி இருப்பார். யார்கிட்டையுமே சரியாக பேசுறது இல்லாமல் தனியாகவே இருப்பார், டல்லாகவே இருப்பார், கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டார். அவரை அப்படியே எப்படியோ படித்து அவரோட ஸ்டடீஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காலேஜை விட்டு வெளியே வந்திருப்பார். உங்களுக்கு மேலே தயாங்குமே அது ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக தான் இருந்திருக்கும். பிகாஸ் தயங்க உங்களை லவ் பண்ணியிருப்பார். அந்த விஷயத்தையே நீங்கள் தயங்க விட்டு போனதுக்கு அப்புறம் தான் அவர் ஃபீல் பண்ணியிருப்பார். பட் இருந்தாலும் உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, உங்களை தொந்தரவு பண்ணக்கூடாதுங்கிறதுல மட்டும் அவர் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தார். ஒரு வழியாக ஸ்டடீஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த காலேஜை விட்டு வெளியே வந்திருப்பார். இங்கே தயங்கோட லைஃப்பில் நிறைய ட்ராஜடிஸ், நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் நடந்திருக்கும். ஸோ அதெல்லாம் அப்படியே திங்க் பண்ணி பார்த்துட்டு அப்படியே நிற்கிறாரு. அந்த ரிங்கை தான் அவர் கையில் எடுத்து பார்க்குறாரு. நீ நான் பார்த்த என்ன லவ் பண்ண, நான் லவ் பண்ண வயன் இல்லை, நீ என்னோட புட்டி இல்லை வயன். மொத்தமாக சேஞ்ச் ஆகிட்ட. கெட்டப் மட்டும் இல்லை, கேரக்டரும் ரொம்ப சேஞ்ச் ஆயிடுச்சு. அந்த சேஞ்சுக்கெலாம் நான் தான் காரணம் இல்லை. உன் ஞாபகத்தில் நான் இருப்பேனா வயன், இல்லை என்னை மறந்துட்டியா? அது எப்படி மறப்பேன், மறக்கிற மாதிரியா பண்ணியிருக்கேன். ஆனால் இன்னொரு வாட்டி ஒன்று நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் வயன். உனக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இருந்துக்கோ. எதுக்காகவும் எப்பவும் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி அங்கே பேசிட்டு அவருமே அப்படியே படுத்திருப்பார். ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வந்து. ஸோ எப்படியே அந்த நைட் ஸ்கிப் ஆகிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நீங்கள் தேஜனை எழுப்பி பாத் பண்ண வச்சுட்டு ஸ்கூலுக்கு ரெடியாக தூக்கிட்டு வரீங்க. இங்கே தயாங் வந்து குளிச்சுட்டு அதாவது ஆஃபீஸ், அது ஐயோ ஸ்டேஷன், சாரிப்பா நிறைய ஸ்டோரிஸ் ஒன்றா ரெக்கார்ட் பண்ணுறேன்னா அதான் எல்லா ஸ்டோரிஸும் குழப்பி எனக்கு மைண்ட்குள்ளே ஓடிட்டுருக்கு. ஸ்டேஷனுக்கு ரெடியாகி சாக்ஸ் போட்டுட்டு உட்காந்துருப்பாரு. ஸோ கேஷுவலாக திரும்பிக்குள்ளே பார்த்தா டீச்சர் ஸ்கூலுக்கு ரெடியாகி வந்துட்டு இருக்காரு. தயாங்கே அது ரொம்ப பெரிய ஷாக்கிங் தான். தயாங் டீச்சர்னு பார்த்துட்டு ஐயோ டைம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கிளாக்கை பார்க்குறாரு. பட் இது டைம் வந்து 8 o'clock தான் ஆகுது. என்ன அதுக்குள்ளே கிளம்பிட்டானா அப்படின்ற மாதிரி தயவுக்கு சரியான ஷாக்கு. அவர் அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் டேஜன் கூட ஜாலியாக விளையாண்டுக்கிட்டே அவனை தூக்கிட்டு வரீங்க. இங்கே டேஜன் தான் உங்ககிட்ட இன்னைக்கு நம்ம அது பண்ணணும், இன்னைக்கு நம்ம இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இடையில என்னெல்லாம் பண்ணுமோ எல்லாத்தையும் உங்ககிட்ட ஒன் செகண்ட் வந்து எல்லாத்தையும் ஒப்பிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கான். நீங்களும் ஒரு ஸ்மைலி ஃபேஸோடு அதெல்லாம் கேட்டுட்டு வந்துட்டு இருக்கீங்க. இங்கே டேஜன் தான் குட் மார்னிங் டாடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டாக டைனிங் டேபிள் போயிட்டாரு. இங்கே தயாங் மட்டும் இல்லை, மொத்த வீட்டில் இருக்க மொத்த பேருமே டேஜனையும் அவங்களையும் தான் ஷாக்கிங் அண்ட் சர்ப்ரைஸாக வைல்ட் ஐஸில் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் ஸ்டார்டிங் பெருசாக கவனிச்சிருக்க மாட்டீங்க, இப்போ தான் உங்களுக்கு புரியுது மொத்த குடும்பமும் உங்களை தான் சுற்றி நின்று பார்த்துட்டு இருக்குன்ட்டு. இங்கே டீச்சர் தான் கீதா ஆண்டி ஃபுட் வேணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு கேட்டதுமே இங்கே டீச்சருக்கு முன்னாடி வந்து ஃபுட் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. இங்கே அவரே அழகாக அதை எடுத்து சாப்பிட்றாரு. நீங்கள் பக்கத்தில் உட்காந்து நீங்களும் உங்கள் ஃபுட்டை எடுத்துகிட்ருக்கீங்க. ஸோ இங்கே வந்து டீச்சர் சாப்பிட்டுட்டாரு, அதே மாதிரி நீங்களும் சாப்பிட்டுட்டீங்க. இங்கே 2 பேருமே ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு ப்ராப்பராக இங்கே டீச்சருக்கு சாக்ஸ் எல்லாமே போட்டு விட்றீங்க. அழகாக பிள்ளை காமிக்குது. இதெல்லாம் உங்களுக்குலாம் புதுசாக இருக்குது. இங்கே நீங்களே போட்டு விட்டுட்டு இப்போ டீச்சனை கூட்டிகிட்டு ஸ்கூலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்புறீங்க. அப்போ டீச்சர் தான் ஓ ஷீட் ஏன் நான் அந்த விஷயத்த மறந்துட்டேன், நீயும் ஞாபகப்படுத்தல பார்த்தியா? என்னடா கேட்குறேன், எனக்கு புரியல. என்னோட ஹோம்ஒர்க்கு கஷ்டப்பட்டு பண்ணல, அப்படி இல்லை வேஸ்ட்டாக போயிடும். நீ இரு நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவங்க ரூமுக்கு தான் ஓடுறாரு. நீங்களும் சிரிச்சுக்கிட்டே பார்த்து போ அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அங்கே போய் அவர் ரூம்குள்ளே ஓடிட்டாரு. இங்கே டீச்சர் தான் சாரி
டீச்சன் இல்லை தயங் 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 தான் ஒரு மாதிரி ரூம்குள்ளே குடுகுடுன்னு ஓடினார் இல்லையா. ஸோ டீச்சனையும் ஒரு மாதிரி வைடஸில் பார்த்துட்டு கன்ஃபியூஸ்டாக நிற்கிறாரு. இங்கே தயங் தான் உங்களை பார்க்குறாரு. என்னாச்சு, எதுக்கு அப்படி பார்க்குறீங்க? டீச்சன் ஹோம்ஒர்க் பண்ணானா? ஆமாம், அவன் ஸ்கூலில் கொடுத்துருந்தாங்க, அதான் பண்ணான். இல்லை, நார்மலாக அதெல்லாம் பண்ண மாட்டானே. ஓ, அப்போ உங்களுக்கும் தெரியும் டீச்சன் அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டான்னு. ஆனாலும் கண்ணும் காணாத மாதிரி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் நக்கலாக தயங்க பார்த்து ஒரு மாதிரி சொல்கிறீங்க. தயங்க ஒரு மாதிரி உங்களை பார்க்குறாரு. ஒயன், அது தேவையில்லை, எனக்குலாம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தயங்க ஒரு மாதிரி பார்த்துட்டு அப்படியே போகிறீங்க. இங்கே தயங்கம் திமுருடி, பழி வாங்குறியா? பார்த்துக்கிறேன்டி, எவ்வளோ நாள் இவ்வளோ முறுக்கோடே நிற்கிறேன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி அவர் பார்க்குறாரு. நீங்கள் டேஜனை கூட்டிகிட்டு நீங்கள் படிக்க போகிறீங்க. டேஜனோட ஸ்கூலுக்கு தான். டேஜன் உங்கள் கூட நல்லா அட்டாச் ஆகிட்டாரு. இங்கே டேஜன் தான் அவர் உங்ககிட்ட ஜாலியாக பேசிட்டு அப்படியே வந்துட்டுருக்காரு. இங்கே தயங்கும் அதே மாதிரி சாப்பிட்டுட்டு அவருமே ஸ்டேஷனுக்கு வந்து கிளம்பிட்டுருக்காரு. அப்போது தயங் ஃபோனுக்கு ஒரு கால் தான் வந்திருக்கும். அவரும் அட்டென்ட் பண்ணுறாரு. ஹலோ, சொல்லுங்கள் ஜெகோப், என்ன விஷயம்? சார், அது வந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது, மறந்துட்டிங்களா? நம்ம ஒருத்தரை மீட் பண்ண போகிறோன்னு சொல்லியிருந்தோமே. இல்லை, ரெடியாக இருங்க, தோ வந்துட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தயாங் அவரோட பிஸ்டல் இருக்கு இல்லையா, கன், அதை எடுத்துட்டு இப்போது நேராக ஸ்டேஷனுக்கு தான் போயிட்டுருக்காரு. போகிற வழியில் வந்து சிக்னல் போட்டிருப்பாங்க. ஸோ பார்க்குறாரு. பார்த்தா இங்கே நீங்களும் டேச்சனும் தான். அங்கே நீங்கள் ஸ்கூலுக்கு போகலை, எங்கேயோ ரோட்டில் நடந்து ஒரு ஐஸ்கிரீம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஷாப்புக்குள்ளே போயிட்டுருக்கீங்க. தயாங் பார்க்குறாரு. இவ என்ன ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இதுக்குள்ளே போயிட்டுருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. இங்கே தயாங் தான். டிரைவர்ண்ணா, சொல்லுங்கள் சார், நான் ட்ரைவ் பண்ணி போய்க்கிறேன், ஒரு விஷயம் இங்கே வாங்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரோட காதில் குசு குசுன்னு ஏதோ சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு சரிங்க சரிங்க தம்பி அப்படின்ற மாதிரி அவரும் போயிட்டாரு. மொபைல இன்னைக்கு மாட்டினடி நீ அப்படின்ற மாதிரி தயங்க நினச்சிட்டு அவர் இப்போ ஸ்டேஷனுக்குள்ளே தான் போயிட்டுருக்காரு. ஸ்டேஷனுக்கு தான் போயிட்டுருக்காரு. அங்கே போனோம் ஜேஹோப் தயாங்காக ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஸோ இப்போது தயாங் தான் போலாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. போகலாம் சார், எல்லாமே ரெடியாக இருக்குல்ல? ரெடியாக இருக்குது சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே தயாங் நேராக காரை ட்ரைவ் பண்ணி போகிறாரு. இப்போ வந்து தயாங் அண்ட் ஜேகோப் 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க. 2 பேரும் ஏதோ ஒரு பர்டிகுலர் இடத்த நோக்கி போயிட்டுருக்காங்க. அது ஒரு பெரிய ஒரு ரிசர்ச் சென்டர் தான். அதுக்குள்ளே தான் போகிறாங்க. அங்கே பார்த்தா அங்கே உள்ளே போகிறதுக்கே அவ்வளோ ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஸோ இவங்களோட ஐடென்டிட்டியெல்லாம் காமிச்சிட்டு தான் ஜேஹோப் அண்ட் தயாங் 2 பேருமே உள்ளே போகிறாங்க. அந்த ரிசர்ச் அதாவது அந்த சென்டருக்குள்ளே போக போக நிறைய விஷயத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. 2 பேருமே ஒருத்தர் ஃபேஸ் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு அப்படியே அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போது அந்த இடத்தோட சென்டர் ஆஃப் த பாட் 2 பேருமே வந்து நிற்கிறாங்க. அங்கே ரொம்ப டாலாக, ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, நல்ல பாடி, ரொம்ப டாலாக ஸ்பெக்ஸ் போட்டுக்கிட்டு, அதாவது கூலர்ஸ் கிடையாது, இந்த நார்மல் ஸ்பெக்ஸ் போடுவாங்க இல்லையா, ஸ்பெக்ஸ் போட்டுக்கிட்டு, மேலே ஒரு ஒயிட் கோட் போட்டுக்கிட்டு, கண்ணில் கொஞ்சம் கூட ஒரு துளி பயம் கூட இல்லாமல், அவரோட லிப்ஸில் குட்டி ஸ்மர்க்கோட அவர் கையில் ஒரு ரேபிட் இருக்குது. அந்த ரேபிட் பன்னி, அது ரொம்ப க்யூட்டாக ஒயிட்டாக இருக்குது. ஸோ அதை அவரோட கையில் வச்சு நீவி கொடுத்துக்கிட்டே அங்கேருந்து அது ஒரு கிளாஸ் பேத்தோஸ் மாதிரி தான் இருக்கும், ரொம்ப பிக்காக இருக்கும். அங்கே சிட்டியை பார்த்துட்டு நிற்கிறாரு. ஸோ இப்போது அந்த பர்சன் வேறு யாரும் கிடையாது, அவர் த கிரேட் சயின்டிஸ்ட் டாக்டர் கிம் நம்ஜூன் தான். அவர் தான் அங்கே நின்று அதை பார்த்துட்டு நிற்கிறாரு. இங்கே பேக் சைடு தாங் அண்ட் ஜேஹோப் 2 பேருமே வந்து நிற்கிறாங்க. ஆரம் திரும்பி பார்க்கவே இல்லை. அவர்
அந்த சிட்டியை பார்த்தபடியே வெல்கம் வெல்கம் மிஸ்டர் டிஎஸ்பி கிம் நாம்ஜூன் அண்ட் ஜெஹோப். என்ன இவ்வளோ தூரம் சொல்லியிருந்தா நானே உங்களை தேடி வந்திருப்பேனே. திடீர்னு என்ன தேடி வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? ஏதாச்சும் முக்கியமான விஷயமா, இல்லை என்னால் ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் வேணுமா அப்படின்ற மாதிரி அவர் ஒரு ஸ்டில் அந்த ஸ்மர்க்கோட கேட்டுட்டு நின்றுட்டுருக்காரு. அந்த ராபிட்டை தடவி கொடுத்துக்கிட்டே. இங்கே தயாங் தான், ஹெல்ப்பா? ஹெல்ப்பு தான். கொஞ்சம் எங்களோட விசாரணைக்கு நீங்கள் ஒத்துழைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. விசாரணையா? என்ன விசாரணை? எதுக்கு விசாரணை? என்ன விசாரணை பண்ண? உங்ககிட்ட ஆர்டர் காப்பி இருக்கா அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. நீங்கள் ஜெஹோப் தான் ஒருத்தர் ஃபேஸ் ஒருத்தர் பார்த்துட்டு நம்ஜுனை பார்த்து மறைச்சிட்டே நிற்கிறாங்க. மறைக்காதீங்க டிஎஸ்பி சார். நீங்கள் யார் என்ன எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி என்னை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. சொசைட்டியில் நான் ரொம்ப பெரிய இடத்துல இருக்கிற ஒரு பர்சன். என்ன விசாரணை பண்ணணும்னா ஆர்டர் காப்பி இல்லாமல் அது முடியாது. டிஎஸ்பியாகவே இருந்தாலும். ஆர்டர் காப்பி இருக்கா? இருந்தால் சொல்லுங்கள், விசாரணைக்கு நான் ரெடி. அப்படி இல்லைன்னா காஃபி வரும், குடிச்சிட்டு கிளம்புங்க. அண்ட் எனக்கு என் லைஃப்பில் ஒவ்வொரு செகண்டும் ரொம்ப முக்கியம். அது இந்த சின்ன சின்ன யூஸ்லெஸ் விஷயத்துக்காகலாம் வேஸ்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு போலான்ட்டு போகிறாரு. அப்போது ஜெகப் தான், ஒரு நிமிஷம் டாக்டர் கிம் நாம்ஜூன், நீங்கள் கேட்ட ஆர்டர் காப்பி அப்படின்ற மாதிரி எடுத்து நீட்டுறாரு. இங்கே தயாங் தான் ஒரு ஸ்மர்க்கோட அவருக்கு ஆப்போசிட்டில் ஒரு சோஃபா இருக்கும். ஸோ அதில் கால் மேலே கால் போட்டு உட்கார்றாரு. இங்கே நாம்ஜூன் தான் அந்த ஆர்டர் காப்பியை வாங்கி பார்க்குறாரு. சரி சொல்லுங்க, என்ன விசாரிக்கணும்? நான் என்ன உங்களுக்கு பதில் சொல்லணும்? என்கிட்ட அப்படி என்ன கேட்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களை பற்றி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமராவில், அதாவது அந்த காருக்குள்ள ஒரு 4 பேர் இருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதாவது இவங்க வந்து ஒரு பொண்ணை காணும்னு தேடி இருப்பாங்க. அந்த பொண்ணு கூட வந்து ஒரு மாதிரி மயக்கமான நிலைமையில ட்ரக்ஸ்லாம் கொடுத்து ஒரு மாதிரி இருந்திருப்பாங்க. தயாங் தான் காப்பாற்றி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் சேர்த்தா அவங்களோட ஹார்மோன்ஸ் வந்து திருடப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதில் வந்து ஒரு 4 மெம்பர்ஸ் அந்த காரை விட்டு இறங்கி தூரமாக ஓடி இருப்பாங்க. அந்த 4 பேரோட ஃபோட்டோஸ் தான் காமிக்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 4 பேரை பற்றி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க முன்னாடி அந்த ஃபோட்டோஸை வைக்கிறாரு. நாம்ஜூன் அந்த 4 பேரையும் பார்க்குறாரு. அவர் ஃபேஸில் எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. அவர் ஒரு மாதிரி சிரிக்கலை, கோபப்படலை, பயப்படலை. ஒரு ஸ்டோன் மாதிரி. அதை பார்த்துட்டு எனக்கு இவங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஓ அப்படியா, அப்போது இதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறாங்க. அந்த அதே சேம் கார் அப்போ வெடித்து செதறிச்சு இல்லையா, அதே சேம் கார், அதே சேம் பர்சன்ஸோட அந்த கார் இந்த இதாவது இந்த சென்டர் இருக்கு இல்லையா, ரிசர்ச் சென்டர், இதுக்குள்ளே அது மட்டும்தான் அவங்க பார்த்துருப்பாங்க. அது வரைக்கும் தான் கேமரா இருக்கும். அதுக்கப்புறம் உள்ளெல்லாம் என்ன நடந்திருக்குன்னா உங்களுக்கு தெரியாது. அதுக்குள்ளே வரும் அந்த 4 மெம்பர்ஸ் இறங்கி உள்ளே நடந்து போகிறது மட்டும்தான் அந்த கேமராவில் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த ஃபுட்டேஜ் தான் ப்ளே பண்ணுறாங்க. இங்கே நம்ஜூன் தான் ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. எதுக்கு சிரிக்கிறீங்க டாக்டர்? இங்கே பாருங்க, நான் சொசைட்டியில் ரொம்ப பெரிய ஆள். என்னை பார்க்க நிறைய பேர் வருவாங்க. ஒரு நாளைக்கே 100கணக்கும் மேலான பர்சன்ஸ் வருவாங்க, இன்க்ளூடிங் யூ. வர எல்லாரையும் என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியுமா? ஓ, அவ்வளோ பேரும் உங்களுக்கு பழக்கம் இல்லாதவங்களா தான் இருப்பாங்களா என்ன? எனிவேஸ்,
நோ ப்ராப்ளம் டாக்டர் கிம் நாம்ஜூன். கண்டிப்பாக இதோட உண்மை என்னன்னு ஒரு நாள் நான் கண்டுபிடிப்பேன். அப்போ பார்த்துக்கிறேன். கூடிய சீக்கிரமே உங்களை அரெஸ்ட் பண்ணுற அந்த டைமும் வரும். உங்களோட மாஸ்க்கு குழிச்சு உங்கள் உண்மையான முகம் என்னன்னு இந்த உலகத்துக்கு காட்டுறனாலும் வரும். கண்டிப்பாக நான் அதை செய்வேன். ஓ, ஆல் த வெரி பெஸ்ட் மிஸ்டர் கிம் தயாங். தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹப்பும் தயாங்கும் அங்கேருந்து கிளம்பியிருப்பாங்க. சும்மா கிடையாது, நிறைய கொஷின்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. அது எல்லாத்துக்குமே வந்து இவர் ஆப்போசிட்டாக தான் பதில் சொல்லிட்டு இருந்திருப்பாரு நம்ஜூன். இப்போது நம்ஜூன் கண்ணில் இவ்வளோ அப்படி ஒரு கோபம். அவர் பார்க்குறேன்டா, நீ எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே அவர் போகிற தயங்கியும் ஜேஹப்பையும் பார்த்துட்டு நின்றுட்டு இருப்பார். ஸோ இங்கே அப்படியே கட் பண்ணால் இங்கே உங்கள் சைடு தான். நீங்கள் ஸ்கூலுக்கெலாம் போயிருக்க மாட்டீங்கங்க. இன்றைக்கி வந்து கட் அடிச்சிருப்பீங்க. நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட வந்து ஐஸ்கிரீம் ஷாப் கூட்டிகிட்டு போயிருப்பீங்க. அதே மாதிரி ப்ளே ஸ்டேஷன் கூப்பிட்டு போகிறீங்க, படத்துக்கு போகிறீங்க, பீச்சுக்கு போகிறீங்க. கடைசி வரைக்கும் நீங்கள் ஸ்கூலுக்கு போகவே இல்லை. ஸோ அந்த டைமிங் வரும் இல்லையா, ஸ்கூலு முடிகிற அந்த டைம். ஸோ அப்போ வந்து நீட்டாக ஒரு ஹோட்டலுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் அவருக்கு வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து நீட்டாக அந்த அழுக்கு எதுவுமே இல்லாமல் நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி டக் பண்ணி, இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு வரக்குள்ளே எப்படி இருப்பாங்க, டயர்டாக ஒரு மாதிரி இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி மேக்கப் பண்ணி புள்ளைய கூட்டிகிட்டு வரீங்க, அதாவது ஸ்கூல்லேருந்து வர மாதிரி. ஸோ இப்படி தான் இது வந்து ரெகுலராக நடக்குதா இல்லை இன்றைக்கி மட்டும்தானான்னு தெரியல. ஸோ இந்த நியூஸ் எல்லாமே வந்து தயாங் காதுக்கு போகுது. தயாங் வந்து அவர் வந்து கோவப்படலை, பட் ஆனால் சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டே அவர் வந்து இதெல்லாம் கேட்டுட்டு இருப்பாரா. இங்கே ஜேகப் தான், சார் ஏதாச்சும் ப்ராப்ளமா, எதுக்கு சிரிக்கிறீங்க? எல்லாம் ஒரு ஃப்ராடு தங்கச்சின்னு நினச்சி தான். ஏன்னா ஃப்ராடு தங்கச்சா? சார் நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க. வயன் அப்படிப்பட்ட பொண்ணுலாம் இல்லை. ஆமாம், தப்பாக தான் புரிஞ்சிட்டு இருந்தேன். இப்போ தான் தெரியுது உன் தங்கச்சி எப்படிப்பட்ட பொண்ணுன்னு. என்ன சார் சொல்கிறீங்க, எனக்கு புரியல, என்ன பண்ணா அப்படின்ற மாதிரி சொன்னதும் அவர்கிட்டையுமே வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிரிக்கிறாரு. சார் அவள் கொஞ்சம் சிட்டித்தனமான பொண்ணு. அவள் சின்ன வயசில் பண்ணதெல்லாம் தேஜனுக்கும் சொல்லி கொடுக்குறான்னு நினைக்கிறேன். நான் சொல்லிடுறேன் சார், நான் ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறேன் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு. சத்தியமாக அவள் இந்த மாதிரி பண்ண மாட்டான், தேவையில்லை. எனக்கு என் பையன் நல்லா படிக்கிறத விட அவன் ஹாப்பியாக இருந்தால் போதும். அவனை ஹாப்பியாக பார்த்துக்கிற ஒரு பர்சன் இருந்தால் போதும். எனக்கு வேறு எதுவும் தேவையில்லை. நீ எதுவும் சொல்ல வேணாம். அவள் எப்படி பார்த்துக்கணுன்னு நினைக்கிறாளோ அப்படியே பார்த்துக்கிட்டோம். ஆக்சுவலி எனக்கு உன் தங்கச்சி பிடிச்சிருக்கு சார். நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை. அதாவது அவள் டீச்சரை கேர் பண்ணுறது பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். ஓகே சார், தேங்க்யூ சார் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ இப்படியே நார்மலாக கான்வர்சேஷன் போகுது. இப்போது நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டீங்க. வீட்டுக்கு வந்தாச்சு. நீங்களும் டேஜனும் உட்காந்து கார்ட்டூன் தான் பார்த்துட்ருக்கீங்க. பக்கத்தில் நீங்களும் டேஜனும் கார்ட்டூன் பார்த்துக்கிட்டே அவர் ஹோம்ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி தான் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துட்டார். அவர் ஒரு கிளான்ஸ் உங்களையும் அப்படியே டேஜனையும் பார்த்துட்டு உள்ளே வராரு. அவரோட ஷர்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே அதாவது மேல் பட்டன் இருக்கு இல்லையா, அது 2 பட்டன்ஸ் மட்டும் ஓப்பன் பண்ணிட்டு வராரு. நீங்கள் அப்படியே ஒரு கிளான்ஸ் அப்படியே சைட் வியூவில் பார்த்துருப்பீங்க. பார்த்துட்டு நீங்கள் கேர் பண்ணல, நீங்கள் கார்ட்டூன் தான் பார்த்துட்ருக்கீங்க. இங்கே தயாங் தான், கீதாமா காஃபி அப்படின்னு சொல்லிட்டு சோஃபாவில் வந்து உட்கார்றாரு. இங்கே உங்களே தான் பார்த்துட்ருக்காரு, அதாவது உங்களையும் டேஜனையும் தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் வந்து கண்டுக்கல. நீங்கள் வந்து டேஜனுக்கு வந்து இந்த ஹோம்ஒர்க்லாம் சொல்லி கொடுத்துட்டு அப்படியே கார்ட்டூன் தான் பார்த்துட்ருக்கீங்க. இங்கே தயாங் தான், அப்புறம் ஏன் இன்னைக்கு டே எப்படி போச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு கேஷுவலாக உங்களை பார்த்துட்டு. நீங்கள் திரும்பி தயாங்க பார்க்குறீங்க. என்ன சார் ஏதாவது கேட்டிங்களா? இல்லை, இன்னைக்கு டே எப்படி போச்சுன்னு கேட்டேன். எப்பயும் போல தான் சார். ஓ, அப்போ டெய்லி இதை தான் பண்ணுறீங்களா நீங்கள்? புரியல சார். இல்லை, டெய்லியும் ஸ்கூலுக்கு போயிட்டு வரீங்கல்ல, அதை கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஓகே சார். அப்புறம் டேஜன் பீச்சுக்கு போனீங்களா என்ன?
அப்படின்ற மாதிரி கேஷுவலாக அவர் அந்த காஃபியை குடிச்சிக்கிட்டே ஒரு ஐப்ரோ ரைஸ் பண்ணி தேஜனை பார்த்து கேட்பாரு. நீங்கள் தேஜனும் நீங்களும் தான் ஒருத்தர் ஃபீஸ் ஒருத்தர் பார்த்துட்டு முழிக்கிறீங்க. என்னடா கேள்வி கேட்டால் ஆன்சர் இன்னும் வரல அப்படின்ற மாதிரி தேங் கேட்குறாரு. அது அது வந்து டாடி இங்கே நீங்கள் ஏதோ சொல்லான்ட்டு வரீங்க. இப்போது தேஜன் தான் உங்கள் கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணுறாரு. நீ வாய் மூடு, நீ எதுவும் சொல்ல வேணாம், நீ ஏதாவது ஒளிரி வச்சிருவேன், நானே சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆ ஆ இப்போ போனேன் டாடி, பீச்சுக்கு போகணும். அப்படியா, எப்போ போனீங்க? அது அப்போ ஸ்கூல் ஸ்கூல் முடிச்சதும் ஒரு 1/2 தான் டாடி, அதுக்குள்ளே வந்துட்டேன். ஓ அப்படியா, சரி சரி. ஏன் டாடி கேட்டீங்க அப்படின்ற மாதிரி டேஜன் கேட்குறான். ஒன்றும் இல்லை, ஷூஸில் பீச் மண் ஒட்டி இருந்ததே அதான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது டாடி நான் தான் வர வழியில் பீச் பார்த்தேன்னா எனக்கு விளையாடணும் போல இருந்துச்சு. என் நேனான் தான் சொன்னான், நான் தான் அவளை ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போனேன். நீங்கள் ஒயின்னு எதுவும் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. நீங்கள் அப்படி சொல்கிறதுலேயே அவர் கண்டுபிடிச்சிடுவார் அப்படின்ற மாதிரி நீங்கள் உட்காந்துருக்கீங்க. இங்கே தயங்க ஒரு ஸ்மர்க்கோட. நான் இப்போ எதுவுமே சொல்லலையே தேஜன், போனீங்களான்னு தானே கேட்டேன். போகணும் டாடி அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. சரி, என்ன பண்ணிகிட்ருக்க? ஹோம்ஒர்க் பண்ணிகிட்ருக்க. டிவி பார்த்துட்டு தான் ஹோம்ஒர்க் பண்ணுவியா? இல்லை டாடி, இது ஒன்றும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. ஷோ நான் டிவி பார்த்துக்கிட்டே எழுதி முடிச்சிடுவேன், போர் அடிக்கக்கூடாதுல்ல, அதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரி சரி, ஆமாம் உனக்கு இந்த கிளாஸ் டெஸ்ட் அந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி தயங்க கேட்குறாரு. ஓ கொடுப்பாங்க டாடி, எனக்கு இருக்கு, நாளைக்கு எனக்கு டெஸ்ட்டு இருக்கு. ஓ என்ன டெஸ்ட்டு? அது அது ரைம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு போயம் வந்து சொல்கிறாரு. ஓ படிச்சிட்டியா? இல்லை டாடி, இனிமேல் தான் படிக்கணும், படிச்சுட்டு தான் தூங்குவேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஒன்றும் இல்லை டேஜன், இன்னைக்கு நீ ஸ்கூலுக்கு போனியா என்ன அப்படின்ற மாதிரி அதையே துருவி கேட்க உங்களுக்கு கன்ஃபார்மே பண்ணிட்டீங்க, அவன் கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. டேஜன் தான் இங்கே சமாளிச்சிட்ருக்காரு. இங்கே தேங் தான் வந்ததுலேருந்து கேட்ட எல்லாத்துக்கும் நீயே பதில் சொல்கிற, ஏன் உங்கள் நேனி பதில் சொல்ல மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அது சார், சாரி சார், நாங்கள் ஸ்கூலுக்கு போகலை அப்படின்ற மாதிரி நீங்கள் ஹெட் டவுன் பண்ணி தேங் முன்னாடி நின்று சொல்லிகிட்ருக்கீங்க. தயங் உங்களையே பார்த்துட்ருக்காரு. ஓகேடா, இந்த பார்ட் நான் இங்கேயே என் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் என்னாச்சுங்க தான் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்லேருந்து கன்டினியூ பண்ணலாம். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, சேஃபாக இருங்க. கீப் ஆன் ஸ்மைலிங். பாய் ஆமீஸ், அன்யோ.